அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிராமத்தில் வசிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளில் விசேஷமாய் ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். ஆம், நாங்கள் சென்னை பட்டணத்திலிருந்து இந்த பகுதியை வாழும் மக்களுக்காக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த என்ன நல்ல செய்தி? இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்திலே, உங்களுடைய இல்லத்திலே இன்று அற்புதம் செய்ய போகிறார், அதிசயம் செய்ய போகிறார், உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்ற நல்ல செய்தியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நல்ல செய்தியை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளையும் இயேசு உங்களை நேசிக்கிறார், அன்பாகவே நேசிக்கிறார். என்னை நேசிக்க ஒருவருமே இல்லை என்று சொல்லி இத்தனை காலம் நான் வாழ்ந்தேனே, எல்லாரும் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, இத்தனை காலம் எதற்கின்ற பாடுகள், எதற்கின்ற வியாதிகள், எதற்கின்ற பலவீனம் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தகப்பனே, தாயே, உன்னை பார்ப்பான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. உன்னை இயேசு நேசிக்கிறார். அன்பு தகப்பனே, இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பு தங்கச்சி, உங்களை இயேசு நேசிக்கிறார். வா, இயேசுவிடம் ஓடி வாருங்கள். இயேசு உங்களுக்கு நிம்மதியை தருவார். இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருவார். இயேசு உங்களுக்கு அன்பை தருவார். இதுவரையிலும் யாரும் காட்ட முடியாத ஒரு அன்பு, யாரும் கொடுக்காத அன்பு, இயேசுவின் அன்பு மிகப்பெரிய அன்பு. எல்லாராலும் கைவிடப்பட்டீங்களே, நீ நான் அடுத்த என்ன நிலைமையில் இருக்க போகிறேன் என்று சொல்லி, இந்த வயதான காலத்தில் என்னை யார் பராமரிக்க போகிறார்கள் என்று சொல்லி மனதுக்குள் ஏங்கி எத்தனையோ கவலையோடு சாப்பிடுவதற்கு முடியாமல் எத்தனையோ வேதனைகளோடு கண்ணீரோடு இரவை கழிக்கிற அன்பு தகப்பனே, அன்பு தாயாரே, இந்த வயதான காலத்தில் இயேசுக்காக நீர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார். இயேசு உன்னை நேசிக்கிறார், அன்பாகவே நேசிக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் இயேசு உங்களை ஒரு பெயரை எழுதி வருகிறார். ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்படும். ஆண்டவரே, எத்தனை காலம்தான் இத்தனை வியாதியிலே பாடுபடுகிறது, எத்தனை காலங்கள் கடன் பிரச்சனையில பாடுபடுகிறது, இருக்க இடமில்லையே, உண்ண உணவு சரியாக கிடைப்பதில்லையே, வேலை சரியாக கிடைப்பதில்லையே, குடும்பத்தை நடத்த வருமானம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி தருகிற அன்பு சகோதரனே, உன் குடும்பத்தை காக்க இயேசு வந்திருக்கிறார். இயேசுவிடம் ஓடிவா. இந்த செய்தியை கேட்டுக்கொடுக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வேலையிலே எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, இயேசுவிடம் ஓடிவா. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் அன்பை கூற நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய தடைகள் எல்லாம் உடையும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய சாப கட்டுகள் எல்லாம் விளங்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த மாதிரிய கட்டுகள் எல்லாம் விளங்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பழைய பாவங்கள் எல்லாம் மாறும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பழைய சுவாபங்கள் மாறும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பழைய பழக்கங்கள் எல்லாம் மாறும். ஒரு புது வாழ்க்கை உண்டாகும்.